ஹே மேஸ்கே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னே நம்புகிறோம். என்னடா இது ஒரே ஊர் மக்களாக இருக்கிறாங்க, கோவிலை காட்டுறேன்னு சொல்லி பார்க்குறீங்களா? என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? இது எங்கள் ஊர் கோவில் சாமியாரோட 60ஆம் கல்யாணம் நடக்குது. பொதுவாக 60ஆம் கல்யாணம்னாலே திருக்கடையூரில் தான் செய்வாங்க. ஆனால் இங்கே வந்து சாமியார் ஊர் மக்களெல்லாம் கூப்பிட்டு அவர் பார்த்துட்டு இருந்த அந்த கோவிலே தான் வந்து செஞ்சாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்காக முக்கியமான 2-3 கோவிலில் சேர்ந்த சாமியார்களும் வந்திருந்தாங்க. அண்ட் ஊர் மக்கள் பெரியவங்க அவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களையும் சொல்லியிருந்தாங்க. எல்லாருமே வந்திருந்தோம். கோல்டாக இருக்கிறதுனால என் வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்கும், தயவு செஞ்சு யாரும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து லாஸ்ட் ஃப்ரைடேவே முடிஞ்சிருச்சுங்க. ஆனால் என்னால் டைம் இல்லை போடுறதுக்காக, இப்போ தான் எடிட் பண்ணி போட முடிஞ்சுது. நான் பிறக்கிறதுக்கெலாம் முன்னாடி இருந்து இவர் இந்த கோவிலில் தான் சாமியாராக இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்னையில் இருந்ததுனால அப்போ வந்து அவ்வளோவா பேசினது போனதுலாம் இல்லை. எப்போ நம்ம இந்த ஊருக்கு வந்தோமோ அதுலேருந்து நல்லா பேசுகிறது இது பண்ணுறது ஜாலியான ஒரு சாமியார் தான் இவர். இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் அவர் எவ்வளோ வந்து ஹாப்பியாக பேசிகிட்டு இருக்காருன்னு. எப்போவுமே ஜாலியாக தான் இருப்பார். ஸோ யாகெல்லாம் வளர்த்துனாங்க, வளர்த்தி முடிச்சுட்டு அதெல்லாம் நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் காமிச்சிருப்பேன். லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, 60ஆம் கல்யாணப்போ 2 பேரையும் உட்கார வச்சு ஸோ அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. ஃபர்ஸ்ட் முக்கியமாக இருக்கக்கூடிய சாமியார்கள் எல்லாமே வந்து சேர்ந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா ஊர் பொதுமக்கள் எல்லாருமே வந்து நிற்க வச்சு எல்லாருமே வந்து சான்ஸ் கொடுத்தாங்க. ஒரு குடம் நீங்கள் ஊற்றுங்க, எல்லாருமே சேர்ந்து ஊற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம போனால் எங்கள் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுமோ, நான் கொஞ்சம் தள்ளியே தான் நின்றுட்டேன், யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா அங்கே வந்து சண்டை நடந்தது. நான் தான் ஊற்றுவேன், நீ தான் ஊற்றுவேன்னு ஒரு பெரிய ரகலையே போயிட்டு இருந்தது. அதனால் நம்ம கொஞ்சம் தள்ளி வந்தாச்சு. அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஊர் கோவில். நல்லா இருக்கா? பூமாத்தம்மன் கோவில் ஆப்போசிட்லேயே சிவன் கோவில் இருக்கும். ஸோ இதுதான் ஃபுல் சரௌண்டிங். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க, ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அண்ட் லாஸ்ட்டாக அன்னதானம் வாங்கினதை வீடியோ எடுக்க முடியலைங்க. அதனால் அன்னதானம் வாங்கிட்டு வந்து வீட்டில் சாப்பிடும்போது எனக்கே தெரியாமல் எங்கள் அம்மா வீடியோ எடுத்திருக்காங்க பாருங்கள். டேஸ்ட் ஆனால் நல்லா தான் இருந்தது. வெஜ் பிரிஞ்சியும் கேசரி சுண்டல் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஹாப்பியாக சாப்பிட்டோம். பாய்.